கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அங்கங்கு கூடி வீடுகளிலே ஆராதிக்கிற இடத்துல உங்க தயவு, உங்க அன்பு, உங்க பிரசனம் இறங்கி வர வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். உங்க பிரசனத்தினால பிள்ளைகளை மூடுவே. என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிற இடத்துல நான் வருவேன் என்று சொன்னேன். இடத்துல உங்க பிரசனை இறங்கி வரட்டும். ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே. எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்க, அந்த வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற தேவ பயத்தோடு கூட, ஆவியே, தூய ஆவியே, என் கூட சேர்ந்து அவங்க எல்லாரும் பாடுங்க. ஆவியே, தூய பரிசுத்த ஆவியான மத்தியில் இறங்கி வரட்டும். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த என் நல்ல தேவனே, அப்பா, அங்கு கூடியிருக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் ஆமை நடுவில் இறங்கி வருவீராக. தெய்வீக பிரசனம் ஆமை அவங்க மத்தியில் வெளிப்படுவதாக. ஏசப்பா, எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும், எந்த இடத்துல ஆண்டவரை கூடியிருந்தாலும், ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை பிள்ளைகள் உணர உதவி செய்யும். பாடல் நேரம், ஆராத நேரம், செய்தி நேரத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாடலை பாடி அப்பாவை நாம் ஆராதிக்கிறோம். உன்னதரே, உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே, உன் நிழலில் தங்கியுள்ளேன். உன்னதரே, உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே, உன் நிழலில் தங்கியுள்ளேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே, உன் பாதுகாப்பு, உன்னதரே பாதுகாப்பில் கூடியிருக்கிற பிள்ளைங்க கைகள் நன்றி பாருங்க. கைகள் நன்றி சும்மா இருக்கக்கூடாது. கைகள் நன்றி. கொள்ளை நோய் அணுகாது, வேடனில் கண்ணி ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க, கொள்ளை நோய் அணுகாது, வேடனில் கண்ணி ஒன்றும் செய்யாது. அரணியே, கேடகமானியே. அவன் நீண்ட காலம் எழுதுனார். எல்லாம் கையில தட்டி அவன் அங்க விட்டுல ஒன்னா உட்கார்ந்துங்க, ஒன்னா உட்கார்ந்துங்க. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, அடைக்கலமே, அவன் கோட்டையே, நம்பிக்கையே. உடனே படைத்தவரே, புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே, பாதுகாக்கும் மதிலானா. புகலிடமாய் கொண்டுள்ளே. எல்லாம் வீட்டுல அவன் கூடி கூடி உட்கார்ந்து இது பரிசுத்த ஆராதனை. ஒரு நோயோ அணுகாது. சொல்லுங்க, இங்கு நிகழாது. ஒரு நோயோ அணுகாது.
அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே சொல்லுங்க புகலிடமே புகலிடமே அடைக்கலாம் கோட்டையே நம்பிக்கையே வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டே பாதங்களில் போதாமல் தாங்கிடுவா இது பாடுங்க எல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டே பாதங்களில் போதாமல் தாங்கிடுவா இது பேசுங்க நடப்பே சர்வத்திலே சொல்லுங்க புகலிடமே அடைக்கலாம் அடைக்கலமே போட்டவரே நம்பிக்கை நம்பிக்கை சொல்லுங்க புகலிடம் புகலிடமே அடைக்கலாம் அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கை. அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிறோங்க, அங்கங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது பாடலுக்கு நாம் போகிறோம். ஆண்டவர் பாருங்க, அவர் நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய வழிய அவர் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மகிமையாக ஆண்டவரை சோதனை சொல்லுங்க. வழியே கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பியிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். மகனே, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உலகம் கைவிடாது, உலகம் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பியிரு. உலகத்தை நம்ப வேண்டாம், கர்த்தரை நம்புவோம். கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பியிரு. தீயவன் செயல் குறித்து மனோ பதறாதே. கொரோனா வைரஸ் குறித்து மனம் பதறாதே. உள்ளை போல் உணர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடுமே. உள்ளை போல் உணர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடுமே. காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். முடிவுடைய கைவிடதி செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, கைவிடதி அவரை நம்பியிரு. நமக்கு நம்பிக்கை அவர்தான். சகோதரி, நம்ம கையில உயர்த்தை அவரையே நம்பி இருக்கோம். அவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. சேர்ந்து மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. உயிரையத்தில் வாழ்ந்து விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். நிச்சயமாக சிறையில் நமக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் நமக்கு நிச்சயமா ஜெயம் கொடுப்பார். நிறைவேற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில்
சார்பில் செயலாற்று உனக்காக ஒரு தூதர் அனுப்புவாரு. ஆமே, உனக்கு உதவி செய்வாரு. சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. நம் வாழ்க்கைய, நம் வழிய ஆண்டவருக்கு கொடுத்து அவனை இந்த நாளில நம்ம ஜெபிக்கவும் பாடவும் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவான். ஆமே, எதிரியாக்கிய அவனை கொண்டு வந்திருந்த அந்த சாத்தானுடைய அவை செயலை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். சொல்லுங்க, நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரும் நடத்தி செல்வார், கூடி தம்மையும் தருவார். நாடு போகாது, சீக்கிரமா நமக்கு விடுதலை. ஆமே, ஆலயத்துல ஆராதிக்க கர்த்தர் செய்வார். ஆமே, இன்னும் ஆமே, நம்ம விசுவாசத்துல ஏற்ற திருவான ஜனங்களை கொடுத்து ஆராதிக்க செய்வார். ஒரு தீரு கர்த்தரையே நம்பீரு, ஆயத்தை வாய்க்க செய்வார். சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை ஆயத்தை வாய்க்க செய்வார். சார்பில் செயலாற்றுவார். கைகளை உயர்த்தி அமை கூடி இருக்கிறவங்க அதே கைகளை உயர்த்துங்க. அமை என் சார்பில என்னாண்டு அவர் எனக்கு உதவி செய்வார். அமை எந்த தீங்கினை அடையாது. எல்லா வயது சொல்லுவாங்க, உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஒரு தீங்கினை அடையாது, ஒரு ஆபத்து என்னை அடையாது. என் வழியை இந்த நாளில கர்த்தருக்கு முழுசா ஒப்புக்கொடுக்கிறேன். என் தேவன் எனக்கு உதவி செய்வார். கரங்களை கட்டி அப்பாவை வண்டியப்படுத்துவோமா. இந்த யூடியூப் மூலியமா பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க கண்ணமூடி கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. கண்ணமூடி கைகளை போய் உயர்த்தி கொள்ளுங்க. நம்ம ஆராதிக்கிற நேரத்துல வந்து இருக்கிறோம். ஆமே, தேவனை ஆராதிக்கிற நேரத்துல வந்து இருக்கிறோம். ஆமே, உன்னதமான தேவனை ஆராதிக்கிற நேரத்துல வந்து இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில நாம் தங்குவதற்கு எல்லா கண்ண முடியும் பார்க்கலாம். முழங்கால் பிடித்து ஆமே, கைகளை போய் உயர்த்தி ஆமே, எல்லாம் அப்படி கைகளை உயர்த்தி ஆமே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பிரசனம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. ஓம் பிரசனம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. ஒரு நிமிஷம் எல்லா கைகளை உயர்த்தி அவர் ரத்தத்துல நம்ம கழுவப்படணும். அவர் ரத்தத்தால் நமக்கு பாதுகாப்பு. அவர் ரத்தத்தால் அபிஷேகம். உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. எல்லா கைகளை உயர்த்தி என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உன் சமூகமதே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திற்கே. எல்லாம் அமே, உன் சமூகம் தான், உன் சமூகம் தான் எனக்கு விடுதலை, உன் சமூகம் தான் எனக்கு பாதுகாப்பு. உலகம் பயந்து இருக்கிற இந்த காலத்துல எங்களுக்கு நீ பலத்தை கொடுக்கிற தேவனே, எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற தேவனே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றி. ஒருவேளை எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என் குற்றம் செய்ய, என்னுடைய மீறுதல் செய்ய,
ஆண்டவரே அகங்காரம், என்னுடைய தவறுகள், என்னுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. தேசத்திலே சேமம் உண்டாகட்டும் ஆண்டவரே, பட்டணத்திலே சேமம் உண்டாகட்டும், நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள் விடுதலை உண்டாகட்டும், பாவத்தை ஆண்டவரை நிமித்தம் உண்டான எல்லா சாபங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படட்டும். முதலாவது நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களுக்கு சகாயம் செய்யுங்கன்றவரே சொல்லி ஆமென். என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் ஓ சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உங்க சமூகத்திற்கே. நான் ஏங்குகிறேன் உங்க சமூகத்திற்கே. ஆமென். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியும். அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க நம்ம எல்லா கைகளை உயர்த்தி நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அம்மா இயேசுவோட ரத்தம் நம்ம மேல இருக்குது, பயப்படாதீங்க, பயப்படாத. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் உங்க வீட்டின் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. சங்காரம் உன்னை தொட முடியாது, சங்காரம் உன் வீட்டை தொட முடியாது, பாதை உன் கூடாரத்தை தொட முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, என் தேசத்து மேல எந்த ஆபத்து வரக்கூடாது, என் பட்டணத்து மேல எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி நீங்க முழங்கால் படியிட்டு இந்த பரிசுத்த நாளில் நீ ஆராதிக்கிற நிமிடம் உன் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்படும், அவன் குடும்பம் பாதுகாக்கப்படும். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான். நீங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வீடுகளில் உட்கார்ந்து நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, வாயில் திறந்தப்பா என் தேசம் காப்பாற்றப்படணும், என் பட்டணம் காப்பாற்றப்படணும், இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை வேணும். நீங்க தான்ப்பா, 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 என் தந்த நீங்க தான், என் தாயோ நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் நண்பன் நீங்க தான். நீங்க சொல்லுங்க, என் தந்த நீங்க தான், என் தாயோ நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் நண்பன் நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம். என் பிள்ளைகள், என் மனைவி, என் குழந்தைகள், என் சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். என் சபை மக்கள் பாதுகாக்கப்படவே. எல்லாரும் ஆராதிங்க, எல்லாரும் ஆராதிங்க, வீடுகளிலே முழங்கால் படியிடுகிற பிள்ளைங்க ஆராதிங்க. நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான்ப்பா. ஒரு ரத்தம் என் வீட்டு வாசல்ல தெளிக்கப்படணும்ப்பா,
அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்கிறேன். ஓ, உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். எங்களுக்காய் நீ பலியானீரப்பா, எங்களுக்காய் ஜீவன் ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. எங்களை மீட்டிட, எங்கள் தேசத்தை மீட்டிட, இந்த ஜனங்களை மீட்டிட ஆண்டவரே. சுமார் 20,000 பேர் மரித்திருக்கிறார்கள், 4.5 லட்சம் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்க உங்கள் ரத்தம் போதுமானது ஆண்டவரே. அப்பா, உங்கள் ஜீவன் போதுமானது ஆண்டவரே. தேசம் காப்பாற்றப்பட உங்கள் ஜீவன் போதுமானது ஆண்டவரே. நேசிக்கிறோம், 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 நேசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாவரும் கூடி இருந்து நில்லுங்க, பைபிளோடு இருந்துங்க. எல்லாரும் எல்லா இடத்துல இருக்கிற பிள்ளைங்க, ஆமென். தயவு செய்து எல்லாரும் எழுப்பி பயபக்தியோடு பேசக்கூடாது. இது தேவனுடைய சமூகம், நீங்க இருக்கிற இடம் தேவனுடைய சமூகம், சுத்த ஆராதனை இது. அதனால அமைதி காக்கணும். ஆமென். நான் வாசிக்கும் பொழுது என்னோடு கூட வாசிக்கணும். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆமென். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 52வது சங்கீதம், 52, 702வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 702வது பக்கம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீங்க வாசிங்க. நன்மையை பார்க்கிலும் தீமையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்னென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவான். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோ தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவான். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நம்ம எல்லாரும் அங்க கூடி இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. நீரோ இதை செய்தி
என்று உம்மை என்னென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய சுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. எல்லா கண்கள் முடி கைகள் உயர்த்துங்க, சோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே. எழும்பி நின்ற பிள்ளைங்க அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமே. நம்ம மத்தியில இருக்கிற பாஸ்டம் அவங்க வந்து ஜெபிப்பாங்க. அவங்க காரியங்கள் சொல்லும் போது நீங்கள் கேளுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். சரிங்களா? ஆமே. இப்போ பாசமா முன்ன வந்து அல்லேலூயா. நம்ம ஒரு சில விண்ணப்பங்களுக்காக இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே. அல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டதான அல்லேலூயா ஜனங்களுக்கு தேவன் தாமே ஒரு சுகத்தை கொடுக்க முடியாது. நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ அல்லேலூயா இந்த மக்கள் மத்தியிலே அல்லேலூயா அநேக அல்லேலூயா மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம். நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். மருத்துவமனையில சிகிச்சை பெறுதான மக்கள் விரைவிலே குணமடைய முடியாது. நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸ் ஹல்லேலூயா மக்கள் மத்தியிலே பரவாமல் இருக்க முடியாது கூட அது அழிக்கப்பட முடியாது. நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ கர்த்தாவே ஹல்லேலூயா எல்லா ஜனங்களும் சீக்கிரமாய் சுகம் பெற்று ஹல்லேலூயா இந்த பாதிக்கப்பட்டதான ஜனங்கள் விடுதலை பெற வேண்டுமாய் கூட ஹல்லேலூயா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திர. சபைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா அந்த தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். தேசம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே எல்லா மாவட்டங்கள் இந்தியா அந்த உலக நாடுகள் எல்லாம் பாதுகாக்கப்படும் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் கூட ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவரை அழிக்கப்பட்டு ஆண்டவரே அது இல்லாமல் போக வேண்டுமாய் கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே அற்புதங்களை செய்யறதுக்காக கூட அப்படியே தேவன் அல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக கூட நம்முடைய தேசத்தை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள போறதுக்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தத்தை நாங்கள் எல்லா வீட்டு நிலைக்கால்களிலும் ஆண்டவரே பூசுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியான ரத்தம் பாதுகாப்பின் ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய ரத்தம் ஹல்லேலூயா நம்முடைய எல்லா வீடுகளிலும் நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் ஹல்லேலூயா பூசப்பட்டதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இயேசுப்பா கோடி நன்றி ராஜா. இந்த அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே உட்காருங்க. சரிங்களா? எங்க 2-3 பேர் கூடணுமோ அந்த இடத்துல தேவன் வர்றார். பரிசுத்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து வருகிறார். அதனால நம்ம பயபக்தியோடு கூட இருக்கணும். குழந்தைங்களை தூக்கி விளையாடாதீங்க, அங்க இங்க கத்தாதீங்க. அப்படியே நாம் உட்கார்ந்து கொள்ளுவோம். அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய அந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த செல்லை சென்டரா வச்சுட்டு நீங்க செய்தியை கேட்கும்படி உட்கார்ந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு அரை மணி நேரம் தான் நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை வழி நடத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில நீங்க 21 நாள் 144 தடை சட்டம் மூலியமாக நீங்க வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கர்த்தர் நமக்கு கிடைத்த இந்த நாள் பெரிய பாக்கியம். ஏன் எல்லாரும் வீட்டுல இருந்து நம்ம ஜெபிக்கிறோம், அப்படித்தானே? எல்லாம் கைகள் சோதரம் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளுக்கு ஜெபிக்கிறதுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜெபிக்கிறதுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நாள் நாம் ஜெபிக்காத இருக்குமோ இந்த நாள்ல ஜெபிக்க ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். கூடி கூடி வேதத்தை வாசிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒருவரோடு பேசி ஆமென் நாட்டு காரியங்களையும் ஆமென் சூழ்நிலைகளை பத்தி பேசி
ஆண்டு சமூகத்துல மன்றாட ஆண்டு நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படிதானே? எல்லா கைகளை உயர்த்தி சோதரம் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல கூட ஆண்டோடைய சமூகத்துல நான் காத்திருந்த பொழுது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 13 இருந்து 17 வரையும் ஒரு வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். ஆமென். மோசே சொல்லுகிறார், பயப்படாத. ஜனங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, இன்று உங்களுக்கு கர்த்தர் செய்யும், மைக்ல சொல்லணும், ரட்சிப்பை பாருங்க, அற்புதத்தை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றைக்கும் காணவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அப்படியே அந்த இடத்துல இருந்து கைகளை அப்படியே உயர்த்தி, இனி கொரோனா வைரஸ காணவே மாட்டோம், என்னென்றுமே இனி அது வரவே கூடாது. இயேசு ரத்தத்தினால அதை இயேசுப்பா அழிச்சிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசமா, விசுவாசமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக என்ன பண்ண போறாரா? யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்க சும்மா இருக்க போறீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை என்ன பண்ணு? பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அடுத்த வசனம், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். எல்லாரும் கையில உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த கொரோனா வைரஸ் என்ன ஒண்ணு பண்ணாது. உங்களை கையில உயர்த்துங்க பார்க்கலாம். என்ன ஒண்ணுமே பண்ணாது. ஏன்? எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன். உங்களை ஜெபிக்க விடும்படிதான், உங்களை திறப்பில் நிற்க விடும்படிதான், உங்களை எழுப்பி அதை பிரகாசிக்கும்படிதான், உங்களை தேசத்துல மகிமையாய் ஆசீர்வதிக்கப்படும்படிதான், அடுத்த உங்களுடைய நம்முடைய சபைகளை ஆண்டவர் ஜனங்களால நிரப்பப்படுவதற்காக தான் அவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன். ஓ, இந்த பிரச்சனை நமக்கு வேதனை இல்ல, கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்காக, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தான் என்பதற்கு இந்த வசனம் எடுத்துக்காட்டு. பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆண்டு சொல்றாரு, அவன் இந்த பிரச்சனையினால நீ ஆராதிக்கிற தேவனாகிய நான் மகிமைப்படுவேன். உன் நிமித்தம் நீ ஜெபிக்க போகிற, நீ இப்ப ஜெபித்து கொண்டிருக்கிற இது நிமித்தம் தேசத்துல ஆசீர்வாதம், இது நிமித்தம் தேசத்துல விடுதலை, இது நிமித்தம் அவன் தேசத்துல அற்புதம் நடக்க போகுது. உன்னதான் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்துங்க. என் அன்பான தேவர்களே, வேதத்துல நம்ம அதை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரச்சனைகள் மேல என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கு. மோசேக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கோலை எடுத்து அடிப்பா. அப்போ பட்டாந்தரையில நடப்பது போல நீங்க என்ன பண்ணுவீங்க? நடப்பீங்க. கைகளை உயர்த்துங்க. மோசேக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, உனக்கு எனக்கு ஆண்டவர் உலகத்துல ஆளுகிற பிரதமருக்கு இருக்கிற
அதிகாரத்தை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்துங்க. அங்க உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு அதிகாரம். என்ன அதிகாரம்? நீ ஜெபித்தா அற்புதம் நடக்கும், நீ துதிச்சா நோய் ஓடி போயிடும், நீ ஆராதிச்சுன்னா தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களிடத்துல தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு தேசம் முழுவதும் வீடுகளிலே ஆராதனை நடக்குது. நீங்க துதிக்கும் பொழுது அற்புதம் நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிங்க? விசுவாசிக்கிறவங்க அங்க கூட இருக்கிற கைகள் உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சோதனை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், ஆமே, கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட உனக்கு எனக்கும் ஆமே தோல்வியே கிடையாது. பிரச்சனையை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமே. நம்ம ஒரு அதிகாரிய, அது ஏன் அதிகாரி என்று சொல்றோம்? அவருக்கு அதிகாரம் கொடுக்க இல்லாத ஒருவர் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதிகாரின்னு சொல்லுவோம். அப்போ பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்திய தேசத்தை முழுவதும் ஆளக்கூடிய அதிகாரம். அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டபடினால அவரை அதிகாரி என்று நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். அப்போ இவர்களை காட்டிலும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்பி ஜெபிக்கும்படி, ஜெபிக்கும் பொழுது எதிராளிகள் விடுதலை ஆகும்படி உனக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது உலகத்துல இருக்கிற உள்ள பெரிய ஆட்களுக்கல்ல, உனக்கு எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கையில உயர்த்துங்க. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்? பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக. சொல்லுங்களேன். ஒரு சமயம் மெழுகுவர்த்திய பார்த்து களிமண் களிமண்ணை பார்த்து மெழுகுவர்த்தி சிரிச்சுதான். என்ன சிரிச்சுதா? நீ களிமண் அப்படி. ஏன் சிரிச்சது மெழுகுவர்த்தி? எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சு. ஆனா இது நம்ம களிமண் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. இது ரெண்டையும் எடுத்து வந்து அக்கினி பக்கத்துல வச்சாங்க, நெருப்பு பக்கத்துல வச்சாங்க. நெருப்பு பக்கத்துல வச்ச உடனே மெழுகுவர்த்தி உருகி கரைஞ்சு போச்சு. ஆனா களிமண்ணு கல்லாக மாறிடுச்சு. நீயும் நானும் கைகளை உயர்த்துங்க. அந்த அதிகாரம் உள்ள அந்த கல் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. உன்னை அக்கினியில நீ நடந்தாலும் நீ நெருப்பாக மாறணுமே தவிர, நீ அக்கினியா மாறணும் தவிர, அதிகாரம் உள்ளவனா மாறணும் தவிர, நீ பலவீனமானவன் அல்ல, பலவீனமானவன் அல்ல. அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இப்படியே சொல்லுது. எடுத்து வாசிக்கும் போது, பூலோகத்துல அவைகளை நீங்க கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்துல கட்டப்படுமா? இது பாருங்க, உலகத்துல இருக்கிற அதிகாரிங்க செய்ய முடியாது, ஆளுமையில இருக்கிறவங்க செய்ய முடியாது. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, உன் பட்டணத்துக்காக நீ ஜெபிக்கிறியா? இன்னைக்கு 1 மணி நேரம் நீ ஜெபிக்கிறியே, உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உன் பட்டணத்தை அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த கொள்ளை நோய் உன் கிராமத்து வாசலை தொடவே தொடாது. நம்புறவங்க கைகளை உயர்த்துங்க, நம்புறவங்க கைகளை உயர்த்துங்க. காரணம் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தபடினால பூலோகத்தை நீ எவையை கட்டுறீங்களோ, கொரோனா வைரஸ் வரக்கூடாதுன்னு நீ கட்டுனா அது பரலோகத்தை நம்மளுதான் கட்டப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நான் என்ன செய்யணும்? நீ பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துது? நாள் முழுவதும் ஜெபித்து, நாள் முழுவதும் நிதித்து, நாள் முழுவதும் வேதத்தை நீ ஆண்டுக்குள்ள நீ சேரும் பொழுது கர்த்தர் சகல அதிகாரத்தோடு கூட மகிமையை
கர்த்தருக்கு உன் மூலியமா கொடுக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்த்தோம். எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, இயற்கையின் மேலும் ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிதானே? இயற்கை மேல ஆண்டவர் நம்மள இருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி இயற்கை மேல? ஒரு தேவ மனுஷன் அண்ணாந்து பார்த்து நெல்லு சொது மழை நின்றுச்சு. மழை பெய்யவே இல்லை. திரும்பி அந்த தேவ மனுஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் மழை தேசத்தில் பொழிய ஆரம்பித்தது. ஆண்டவர் உனக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ சாதாரணப்பட்ட பிள்ளை அல்ல. தேவ ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீ சாதாரணப்பட்ட குடும்பம் அல்ல. நீ தேசத்தை ஆசீர்வதிக்க பிறந்த பிள்ளை. நீ தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற பொல்லாப்பில் இருந்து, இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து தேசத்தை விடுதலையாக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். கைகள் உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் மரணத்தின் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து சடலத்தை பாடையில கொண்டு போகிறது. அந்த பாடையை தொட்ட பொழுது பாடையில இருந்த மரித்த வாலிபன் எழுந்தான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ மனுஷன் அந்த குழந்தை மேல் படுத்து அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளை உயிரோடு எழுந்த கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. சரமா அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் தேவ பிள்ளைகளே. ஆமென். அல்லேலூயா. நடந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2ஆம் உலகப் போர் நடந்தது. நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. 144 தடை சட்டம் பார்த்தா இந்த போர் நடக்குது, எல்லாம் வீட்லயே இருங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா என்ன நடந்து தெரியுமா? அமெரிக்காவுக்கு ஜப்பான் மற்ற ஜெர்மனியும் ஹிட்லரும் செயல்பட்ட பொழுது அமெரிக்கா அதிபர் ஒரு தீர்மானம் எடுத்தார். அவன் கையில் இருக்கிற சிறு அணுகுண்டை எடுத்து அந்த ஜப்பான் மேல போட்ட பொழுது ஜப்பான் இருக்கிற இடம் இல்லாமல் அழிந்து போனது. மற்ற எல்லாம் பயந்து நடுங்கி அதுல எத்தனையோ 1000 லட்சம் பேர் மடிந்து போனார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பான தேவ பிள்ளைகளே, என் வேதம் சொல்லுது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ராணுவ படையை கர்த்தர் உன் ஜபத்துல கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வைராக்கிய வாஞ்சியை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ முழங்கால் படித்தா உன் தேசம் உனக்கு சொந்தமாயிடும். நீ எழுப்பி நடந்து உன் தெருவில் நடந்து ஜெபித்தா உன் பட்டை இயேசுவுக்கு சொந்தமாயிடும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இனிமே நம்முடைய சபையில ஆத்துமாக்கள் பெருக போகிறதை பார்க்க போறீங்க. இனிமே சபையில் பல ஆராதனைகள் கூடி ஜனங்கள் ஆராதிக்கிற திருச்சபையா மாற போகுது. காரணம் இனிமே எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறீங்க. எல்லாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற போறீங்க. எல்லாம் துதிக்கிற ஊழிய செய்கிறவர்களாய் மாற போறீங்க. காரணம் கர்த்தர் உனக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 28:2. இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரத்தில் இருக்கிறான். அவன் கண்மலையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெரும் வெள்ளத்தை போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளிவிடுவான். அல்லேலூயா.
கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டவர் சமூகத்துல கதறி செபிக்கும் போது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென். எரியாகிய வியாதியை சங்காரம் பண்ணி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வரும், ஆனா உன்னை தொடவே முடியாது. காரணம், நீ ஜெபிக்கிற ஜெபம், உன் வாயிலிருந்து புறப்படுகிற அதிகாரம். ஆமென். ஆபத்திலிருந்து உன்னையும் தேசத்தையும் திருச்சபையையும் காப்பாற்ற முடியும். தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த நாடு முழுவதும் ஜெபிக்கிற பிள்ளைகளை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் நீங்க செய்யணும். ஆமென். இந்த நாளில பிதாவின் அருகிலே கிறிஸ்து அமர்ந்தது போல நீங்களும் அமரணும். ஆண்டவர் சமூகத்தில் அமரணும். மார்க் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்தார். நீ ஆண்டவருடைய ஆமென் சமூகத்துல உட்கார்கிற காலம் இது. தேசம் அசைக்க ஆமென் அல்லேலூயா. உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டபடினால இந்த நாட்கள்ல உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 2:7 நீங்க வாசித்து பார்ப்பீங்களா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 பார்க்க பார்த்தீங்களா? அவரோடு கூட, அவரோடு கூட. அப்படின்னா இந்த நாளில நீ அவரோடு கூட செலவழி, அவரோடு கூட நேரத்தை செலவிடு. 21 நாள் உனக்கு அரசாங்கமே லீவு கொடுத்திருக்கு. கர்த்தரோடு கூட செலவிடு. கர்த்தர் தேசத்தை காப்பாற்றுவார். கைகளை உயர்த்திங்க, கைகளை உயர்த்தி தேசத்தை மீட்க உன்னை என்னையும் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். காரணம், அந்த அதிகாரம் கொடுத்து இருக்கிறார். நீ எவைகள் இந்த பூமியில கட்டி அவை செபிப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். செயல் இழக்கப்படும். அந்த கொரோனா வைரஸ் செயல் இழந்து போயிடும். தேசம் காப்பாற்றப்படும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் மையப்படுத்துங்க. அந்த முதல்ல யாத்திராங்க 14ஆம் அதிகாரத்துல தேவன் மோசேக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து, அப்பா உன் ஜனங்க ஆமென் எகிப்தின் ஆமென் போர்ல இருந்து, எகிப்தினுடைய துரத்துதல இருந்து, எகிப்தினுடைய அந்த ஆமென் அந்த கட்டில இருந்து விடுதலை ஆக வேண்டுமானா இப்போ நான் சொல்ற மாதிரி செய்ய. ஓ, உன் கையை உயர்த்தி, கோலை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா நான் சொல்ற இடத்துல அடியப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க மைக்க வச்சு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, பிளந்து விடு. ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்தபடினால ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். உன் ஜபத்தை உயர்த்து, உன் மன்றாட்டை உயர்த்து. நீ தேவ சமூகத்துல ஆமென் காத்திரு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து கையில் உயர்த்துங்க. சமுத்திரம் நடந்து போக மாட்டேன். சமுத்திரம் உன்னை பாழாக்கிறாரு. சமுத்திரத்தை ஓரம் ஒதுக்கி வட்டரை நடக்க ஆண்டவர் செய்யும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம். இன்று பயன்படுத்துவேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்துங்க. பயப்படுவதற்காக அல்ல, நீங்கள் பயந்து ஒளிந்திருக்கிற காலம் அல்ல. தேசம் உலகத்தை அசைத்து உன் கரத்தில் என் கரத்தில் கொடுக்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பயப்படாதீங்க. ஜனங்களை நோக்கி மோசே சொல்றாரு, நீ பயப்படாத. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாத. வெற்றி நம்முடையது, ஜெயம் நம்முடையது. நீ உனக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்து சகோதரனே. ஆமென். நீ பயப்படுவதற்காக அல்ல, தேவன் உன்னை தெரிந்து கொண்டது தேசத்துக்காக, ஜெயிப்பதற்காக. சகோதரி, உன்னை இன்னைக்கு ஆமென் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை இன்று உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. கரங்களை தட்டிக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி அம்மையை கத்திர மையப்படுத்த சோத்திரம் சொல்லுங்க.
அல்லேலூயா. மத்தேயு 10:1 சொல்லுது, சீஷர்களுக்கு எல்லா சீஷர்களும் அழைத்து ஆண்டவர் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க. என்ன அதிகாரம்? புறப்பட்டு போங்க, நான் உங்களோடு கூட இருக்கேன். அல்லேலூயா. எல்லா அதிகாரத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். சுகமாக்குற வல்லமை. நீங்க ஜெபித்த பிசாசு ஓடும். நீ எழுப்பி நின்று தேசத்துக்காக அழுதா தேசம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. 1 யோவான் 4:4 நீங்க வாசித்து பாருங்க. உலகத்துல இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் ராஜாதி ராஜா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனாலதான் மோசேஸ் சொல்றாரு, பயப்படாதீங்க. ஜனங்களை நோக்கி சொல்றாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. களிமண்ணை போல உறுதியாயிரு. நெருப்பு பக்கத்துல நிற்கிற ஆளுநி, அக்னி பக்கத்துல நிற்கிற சகோதரி சகோதரா நிற்கிற நீ உறுதியாயிரு. நெருப்பு போல உருகி போகிறது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால வசனத்தினால அல்லேலூயா உலகத்தை ஜெயிப்பீங்க, நோயை ஜெயிப்பீங்க, உலகத்தை ஜெயிப்பீங்க, ராஜாக்களை ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போயிடும், வாய்க்காதே போயிடும். எது நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்வப்படுறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்வப்படுது. மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா நீ நான் சொல்லபடி செய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எழுந்து போ. 16வது வசனம். 16வது வசனம். தயாராகணும். யாத்திராகம் 14 16வது வசனம். Holy Spirit. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கோலை ஓங்கி ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து. நல்லா கவனிங்க. ஏன் இயேசு அதை செய்யாம உங்ககிட்ட சொல்றாரு? கர்த்தர் உனக்கு எனக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பட்டணம் உன்னாலதான் ரட்சிக்கப்பட போகுது. திரளான ஜனங்க நீ ஆதாயப்படுத்த போற. கர்த்தர் இந்த நாள நீ பயந்து நடுங்கி நோயினால் சாகிறதுக்காக அல்ல, உன்னை தயார் பண்ணுவதற்காக, தேசத்தை கலக்குவதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அதிகாரம். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி முழங்கால் பண்ணிடுவோம். எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோம். முழங்கால் பாசமா முன்னாடி வந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார். என்ன பலன்? பூலோகத்துல நீங்க எவர்களை கட்டினாலும் அது பரலோகத்துல உடனே 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 கட்டுவா. தேவன் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஜீசஸ் 5 நிமிஷம் முடிச்சுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவ பிள்ளைகளை. இந்த ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே நாம் ஆங்காங்கே இருந்தாலும் நாம் ஒன்றாய் கூட தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். தேவ ஆவியான நமக்குள்ள ஒரு மனதை கொடுத்திருக்கிறார். எங்கள் கையில நீ அதிகாரம் கொடுத்திருக்கல்லவாப்பா. அதற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி மோசே ஆண்டவரே அந்த கர்த்தாவே சமுத்திரத்தை தன் கையிலிருந்து தான கோலை ஓங்கி அடிக்கும் போது சமுத்திரம் இரண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் கூட ஆண்டவரே எங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காய் கூட, எங்கள் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காய் கூட, இந்த வைரஸ் ஐக்கியப்படுவதற்காய் கூட எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்க எங்கள் கிருபை தந்திருக்கிறதுக்காய் கூட தகப்பனே உமக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு நாள் எங்கள் அதிகாரத்தை எழுந்து விடாதபடி ஆண்டவரே குடும்பமாய் கூட, ஆண்டவரே சபையோடாய் கூட, கர்த்தர் ஆண்டவரே எங்களை கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் ஆண்டவரே அப்பா மறந்து பயந்து அல்ல ஆண்டவரே
கர்த்தாவே நாங்கள் எழுந்து ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களப்பா ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே இதோ கர்த்தாவே தேவாலயத்திலே நாங்கள் உம்மாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் ஆண்டவரே சவுலே நிரப்பப்பட்டது போல ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகளின் நிரப்பி அந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே நீ கிருபை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பேற்ற பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த இருக்கிற இடத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லா கரங்களை தட்டி அவன் நன்றியப்பா சொல்லுங்க, நன்றியப்பா சொல்லுங்க, நன்றியப்பா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஆமென்.